உசியாவின் மீறுதல். அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசித்து ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்றார்கள். இதுவரையிலும் உசியாவை பற்றி நல்ல வார்த்தைகளே சொல்லப்பட்டிருக்கிறது. உசியா ராஜாவாகிற போது 16 வயதாய் இருந்து 52 வருஷம் எருசலேமிலே அரசாளுகிறான். அவன் தன் தகப்பனாகிய அமத்சியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். தன்னை நிற்கிறவன் என்று நினைக்கிறவன் விழாதிருக்க எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உசியாவை அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவன் காரியங்களை வாய்க்கச் செய்கிறார். அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவனுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலமாயிற்று. ஆனாலும் அவன் பலப்பட்ட போது அவனுடைய மனதில் மேட்டிமை உண்டாயிற்று. கர்த்தர் தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை கொடுக்கிறார். அவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். உசியாவின் மனம் மேட்டிமையானதினால் அவனுக்கு கேடு உண்டாயிற்று. உசியா தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறான். அவன் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். உசியாவின் ஜீவியத்தில் வெற்றியும் ஐஸ்வர்யமும் வல்லமையும் அதிகரித்தது. அவன் கர்த்தரால் பலப்பட்டான். ஆனால் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாயிற்று. அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான். தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் தானே பிரவேசித்தான். ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோட கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் உசியாவின் இந்த செய்கைக்காக அவனோடு எதிர்த்து நின்றார்கள். உசியாவோ கர்த்தருக்கு பயந்து அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்வதற்கு பதிலாக ஆசாரியர் மீது கோபம் கொண்டான். இதனால் கர்த்தர் அவனை வாதித்தார். அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. சாகும் வரையிலும் அவன் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாசம் பண்ணினான். கர்த்தருடைய ஆலயத்தில ஆசாரியர் மாத்திரமே தூபம் காட்டுவதற்கு பிரவேசிக்க வேண்டும். இது மோசையின் பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை. ஆனால் உசியாவோ கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்கிறான். அவன் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். உசியாவின் முன்னோர்களும் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆராதனையை அசட்டை பண்ணினார்கள். வேறு சிலரோ விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டுவிட்டு தோப்பு விக்கிரகங்களையும் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அமத்சியா ஏதோமியரை முறியடித்து சேயீர் புத்திரரின் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அவன் அவைகளை தனக்கு தெய்வங்களாக வைத்து அவைகளுக்கு முன்பாக பணிந்து அவைகளுக்கு தூபம் காட்டினான். 2 நாளாகமம் 25:14. கர்த்தர் உசியாவுக்கு ஒரு சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். உசியாவோ கர்த்தர் தனக்கு கொடுக்காத வேலையில் தலையிடுகிறான். கர்த்தர் நமக்கு அனுமதிக்கும் காரியங்களை மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். கர்த்தர் நமக்கு அனுமதிக்காத காரியங்களில் நாம் தலையிடக்கூடாது. உசியாவின் பாவத்திற்கு அவனுடைய மனம் மேட்டிமையானதே காரணம். கர்த்தர் இதுவரையிலும் உசியாவை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் பலப்படும் மட்டும் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. அவனுக்கு ஏராளமான ஐஸ்வர்யமும் பலமும் சேர்ந்தது. இவை எல்லாமே கர்த்தருடைய கிருபையினால் அவனுக்கு உண்டாயிற்று. தான் பலப்பட்ட போது உசியா கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்த வேண்டும். ஆனால் உசியாவோ பலப்பட்ட போது அவன் தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாயிற்று. உசியா தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். ஒருவேளை தனக்கு தேவனுடைய உதவியும் ஒத்தாசையும் அனுகிரகமும் வேண்டும் என்று நினைத்து உசியாவே பலிபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்திருக்கலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே ஆசாரியர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட வேண்டும். ஒருவேளை ஆசாரியர்கள் தூபம் காட்டும் ஊழியத்தை பயபக்தியோடு செய்யாமல் அதை அசட்டை செய்திருக்கலாம்.
ஆசாரியர்களை விட தன்னால் கர்த்தருடைய ஊழியத்தை நல்ல முறையில் செய்ய முடியும் என்று உசியா நினைத்திருக்கலாம். விக்கிரகங்களை ஆராதிக்கிற ராஜாக்கள் தங்கள் தெய்வங்களுக்கு முன்பாக தூபம் காட்டுவார்கள். உசியாவின் தகப்பனாகிய அமத்சியா ஏதோமியரின் தெய்வங்களுக்கு தூபம் காட்டினான். அவன் விக்கிரகங்களுக்கு செய்தது போல தான் கர்த்தருக்கு செய்யலாம் என்று உசியா நினைத்திருக்கலாம். அமத்சியாவை போலவே யெரொபெயாமும் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினான். யெரொபெயாம் தூபம் காட்ட பலிபீடத்தண்டையில் நிற்கையில், இதோ தேவனுடைய மனுஷன் ஒருவன் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யூதாவில் இருந்து பெத்தேலுக்கு வந்தான். 1 ராஜாக்கள் 13:1. கர்த்தருடைய பலிபீடத்திற்கு அருகாமையில் வந்துவிட்டால் கர்த்தருக்கு அருகாமையில் வந்துவிடலாம் என்று உசியா நினைக்கிறான். விக்கிரகங்களை ஆராதிக்கிற ராஜாக்கள் விக்கிரகங்களின் பலிபீடத்திற்கு அருகாமையில் வருவார்கள். அவர்கள் இதை தங்களுக்கு பெருமையாகவும் உயர்வாகவும் நினைப்பார்கள். ஆனால் தூபம் காட்டுவதற்கு கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிப்பது கர்த்தருக்கு விரோதமாக மீறுகிற செயல். உசியா தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிறான். அப்பொழுது ஆசாரியனாகிய அசரியாவும் அவனோடு கூட கர்த்தரின் ஆசாரியரான பராக்கிரமசாலிகளாகிய 80 பேரும் அவன் பிறகே உட்பிரவேசிக்கிறார்கள். அவர்கள் ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நிற்கிறார்கள். ஆசாரியனாகிய அசரியா தன்னோடு கூட 80 ஆசாரியரை ஆலயத்திற்குள் உசியாவுக்கு முன்பாக கூட்டிக் கொண்டு வருகிறான். அந்த 80 ஆசாரியரும் பராக்கிரமசாலிகளாய் இருக்கிறார்கள். இவர்கள் ராஜாவின் கட்டளை பிரகாரம் தூபபூடத்தின் மேல் தூபம் காட்ட ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் உசியா ராஜாவோ ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய பணிவிடையை தானே செய்கிறான். இது கர்த்தருக்கு விரோதமாக மீறுகிற செயல். ஆசாரியர்கள் உசியாவை நோக்கி, உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல. தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரராகிய ஆசாரியருக்கே அடுக்கும். பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு வெளியே போம். மீறுதல் செய்தீர். இது தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக லபியாது என்று சொல்லுகிறார்கள். ஆசாரியர்கள் 80 பேரும் உசியா ராஜாவுக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். அவர்கள் ராஜாவிடம் விவாதம் பண்ணுகிறார்கள். உசியாவே, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல என்று துணிந்து சொல்லுகிறார்கள். 80 ஆசாரியர்களும் பராக்கிரமசாலிகள். அவர்கள் உசியா ராஜாவுக்கு பயப்படவில்லை. கர்த்தருடைய தூப பீடத்தின் மேல் தூபம் காட்டுவது ஆரோனுடைய குமாரருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம். இது கர்த்தருக்கு பரிசுத்தமான ஊழியம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு ஆரோனுடைய குமாரர் மாத்திரமே நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற ஊழியத்தை மிகுந்த பரிசுத்தத்தோடு செய்ய வேண்டும். ஆரோன் காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். யாத்திராகமம் 30:7. அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலிகளையும் இடுவார்கள். உபாகமம் 33:10. அம்ராமின் குமாரர் ஆரோன், மோசே என்பவர்கள். ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்தத்திற்கு பரிசுத்தமான ஸ்தலத்தை என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் காக்கிறதற்கும் என்றைக்கும் கர்த்தருக்கு முன்பாக தூபம் காட்டுகிறதற்கும் அவருக்கு ஆராதனை செய்கிறதற்கும் அவர் நாமத்திலே ஆசீர்வாதம் கொடுக்கிறதற்கும் பிரித்து வைக்கப்பட்டார்கள். 1 நாளாகமம் 23:13. தாவீது கர்த்தருடைய ஆலயத்திலே இஸ்ரவேல் ஜனத்தாரை ஆசீர்வதித்தார். சாலமோனும் யோசபாத்தும் கர்த்தருடைய ஆலயத்திலே இஸ்ரவேல் ஜனத்தாரோடு சேர்ந்து கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேல் சபையாருக்கு கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணினார்கள். உசியா தன்னுடைய முன்னோர்களைப் போல இஸ்ரவேல் சபையாரை கர்த்தருடைய நாமத்தினால் ஆசீர்வதித்திருக்கலாம். அவர்களுக்கு கர்த்தருடைய செய்தியை பிரசங்கம் பண்ணி இருக்கலாம். அவர்களுக்காக கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனால் உசியாவோ தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்திருக்கிறான். கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் லேவியர்கள். அவர்கள் கர்த்தருடைய பிரமாணத்தை மீறி தூபம் காட்டினார்கள். கர்த்தர் அவர்களை தண்டித்தார். அக்கினி கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு தூபம் காட்டின 250 பேரையும் பட்சித்து போட்டது. எண்ணாகமம் 15:35. விசுவாசிகளாகிய நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய சமூகத்தில் காட்டப்படும் தூபமாய் இருக்கிறது. ஜெப தூபங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரங்களிலே விசுவாசத்தோடு ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவரே நம்முடைய மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார்.
ஆகையினால் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நம்முடைய மகா பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஏறெடுக்கப்படும் ஜெபங்கள் மாத்திரமே பிதாவாகிய தேவன் அங்கீகரிப்பார். நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்காமல் வேறு எந்த நாமத்தில் ஜெபித்தாலும் பிதாவானவர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்க மாட்டார். வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கரசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியில் நிற்கிறான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 8:3.